தல தல தலன்னு குதிரைவாலி அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். எப்பவும் போல் பச்சரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி குதிரைவாலி அரிசியில் நீங்கள் செய்யும் போது டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்லாம் ரொம்பவே நல்லது. அரை கப் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துட்டு 1 கப் குதிரைவாலி அரிசியோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டு 1:3 ரேஷியோக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா குழஞ்சி தலை தலைன்னு ரெடி ஆயிரும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா தலை தலைன்னு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொங்கலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 10 போல முந்திரி, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம பொங்கலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த பொங்கலுக்கு நீங்க தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைங்க. சுமாரா இருக்கிற சமையல் கூட